சென்னை சில்க்ஸ்க்காக ஒரு ஆட் பண்ணேன், ஆட் ஃபிலிம். அது வந்து பிரேம நிண்டின ரோஷிதி நல்ல சம்சாரிக்கின ரோஷிதின்னு வரும். அந்த சம்சாரிக்கியன அதோன்னு ஒன்று வர, சம்சாரிக்கியன ஏதோ ஒன்று வருது, சம்சாரிக்கின்னு 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 அந்த மாதிரி ஏதோ. அது அந்த லைனே தாண்டறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு எனக்கு. சம்சாரிக்கின்னு ஒரு லைன் தானே, அதை தாண்டறதுக்கு 2 மணி நேரம்னா இதுக்கே நீ இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்ட. நான் அந்த பாட்டை பாடுறேன். இதழில் கதை எழுதும் நேரம் இது, இன்பங்கள் அழைக்கிது மனதில். பாருங்க ஆடியன்ஸ் என்ன மாதிரி ஆயிருப்பாங்கன்னு. தம்பி இரு, இதழில் கதை கவுண்டமணி சார் வேற இந்த மாதிரி பண்ணதுல ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சிரிச்சு சிரிச்சு மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா அப்படின்னு பாடுறேன். ஒருத்தர் திடீர்னு கிருஷ்ணர் வேஷம் போட்டு இப்படி வந்து நிக்கிறாரு. ஐயோ அவரை பார்த்தவன்னு ஐயோ என்னடா இப்படி சிரிப்பு வேற வருதுன்னு. இன்னொருத்தர் என்னன்னா 2 அம்பு மாதிரி வச்சுக்கிட்டு அப்படின்றாரு. கர்ணன் அவரு. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது அந்த மாதிரி தான் வர சவுண்டு. அவர்ல தபலா வாசிக்கிறாரு. தாய்க்கு நீ டக்கு கிட்டாங்குன்றாரு. எப்படி பாடுறது நான்? ஏன்னா பாட்டில் அந்த மாதிரி கிடையாது, இன்ஸ்ட்ருமெண்ட்டே அந்த மாதிரி வராது. அப்படிதான் அது வாசிச்சிருப்பாங்க கணசிங்காரி கஞ்சிராலாம். இவர் பாட்டில் ஸ்ட்ரைட்டா தாய்க்கு நீ டக்குட்டாங்க நம்பிக்கு அண்ணன் வாசிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி அந்த பாட்டை நீ பல்லவியை கூட விட்டாருப்பா. சரணத்துல தபலா ஸ்ட்ரைட் வாசிக்கிறாரு. கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலைன்னு ஷாம் ஃப்ரண்ட்ல வேற உட்காந்துருக்கான். பார்த்து பாட்டு சிரிக்கிறான். ஐயோ இந்த வாய்ஸ்ல ஒரு பிசுறு, எடுத்த கோடியிலேயே அவரை பிசுறு அவன் சிரிக்கிறான். அது காரணமா அவன் தான் சிரிக்க வச்சு ஸ்ட்ரெயின் பண்ண மாட்டான். இப்படி பண்ணோன்னா நான் கீழே போறேன். என்னை வந்து ஷாம் வந்து சொல்றான், முன்னெல்லாம் ஒரு பிளேபேக் சிங்கர் அனௌன்ஸ் பண்றாங்க பாரு, இன்னும் போனவனே ஃபர்ஸ்ட் பாட்டு தப்பு பிசுறு அடிக்கிற, என்னடா நீ எல்லாம் பிளேபேக் சிங்கரு, ஒழுங்கா பாட வரல உனக்கு அப்படின்னு. எனக்கு ஆமா இல்லை நம்ம ஒழுங்கா தானே பாடணும், இப்படி ஆயிடுச்சுன்னு அப்செட் ஆக்கி விட்டான். அப்படி இப்படி உட்காந்துருக்கேன் நான், என்னடா சே இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு. அடுத்தது அவர் அனௌன்ஸ் பண்றாங்க, இப்போ நான் போய் பாடுறேன் பாரு நீ காலி ஆகிடுவேன், நீ இப்போ நான் மேடையில் போய் என்ன கலக்கிறேன் பாரு அப்படின்னு. சரி ஓகே என்ன பண்ணுறது, நம்ம நேரம் இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படி இப்படி இப்படி உட்காந்துருக்கேன். அவன் போகிறான் மைக் எடுக்கிறான். அப்போ சந்திரமுகி தேவுடா தேவுடா பாட்டு பாடுறான். அப்போ அரே 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 அப்படி ரிதம் போகுது. தேவுடா தேவுடா நான் ஒரு பீசர் தான் விட்டேன். அவர் தேவுடா தேவுடா அவன் அடிச்சுட்டு என்ன தேவுடா தேவுடா திரும்பிட்டா என்னை பார்த்து சிரிப்புட்டா. நான் அது வரைக்கும் ரொம்ப மூட் அவுட் ஆகி இவன் இப்படி சொல்லிட்டானே அசிங்கப்படுத்திட்டானே என்ன அப்படின்னு நான் இப்படி எடுக்கிறது. இவன் இப்படி பண்ணோன்னு சிரிச்சு நான் ஓடுறேன் ஸ்டேஜ் பின்னாடி. மலையாளத்தில் நீங்கள் ஒரு ஸ்டேஜ் சிங்கராக இருக்கும்போது பாடின பாட்டோ அதாவது ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு பாட்டு? மலையாளம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்தியும் மலையாளமும் மற்ற லாங்குவேஜ் கூட ஓரளவுக்காவது அதை பாடிடலாம் அப்படின்னு. அதில் வந்து எனக்கு கச்சேரியில் வந்து பிரமதவனம் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று பாடுவேன். அப்போது நான் சொன்னேன் எனக்கு மலையாளமே சுத்தமாக வராது. ஜெயசா சார் பாடுங்க பிரமதவனம் வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு. அது எனக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு பக்கம் பேஸு ஒரு பக்கம்னா அந்த உச்சரிக்கிறது கரெக்டாக இருக்கணும்னு. அதனால நான் ரொம்ப மலையாள பாட்டு பாட மாட்டேன். மற்ற லாங்குவேஜாவது ஓரளவுக்கு. இப்போ அமெரிக்காலாம் போனப்போ மனோ தெலுங்கு பாட்டெலாம் பாட வச்சார் நிறைய. சங்கரா அப்புறம் ஒரு ஸ்பீடு சாங் ஒன்று எடுக்க வச்சார் அவர். ஐயோ அந்த பாட்டு சிரித்து அவரே சிரிச்சிட்டு இருப்பார் பாட விட்டு. அது மாதிரி அப்புறம் என்னோ ராத்ருலொஸ்தாயி கானி தரே ராரே ராரா மாசி மாசமாளான பொண்ணு மாமன் உனக்கு தான். அதேதான். தெலுங்குல வந்து ஜூனியர் பாலையா நடிச்சிருப்பார். ஜூனியர் பாலையான்ற என்டிஆர் பாலையா சார். பாலையா சார் இப்போ நடிச்சிருப்பார். ஜெய் பாலையா. ஜெய் பாலையா சார். அது மாதிரி தமிழ்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். அந்த மாதிரி அந்த பாட்டு கொஞ்சம் நான் சொன்னேன், ஆனால் எனக்கு ஸ்லோ பாட்டுனா ஓரளவுக்கு பாடிடுவேன். இது ரொம்ப ஸ்பீடாக வார்த்தை போனால் கஷ்டம். ஆனால் அந்த பாட்டு பாட சிரிச்சுட்டே இருப்பார். யோ ஃபுல்லாக தப்பாக வருது உனக்கு. ஆனால் நான் தான் வேண்டாம் தானே சொன்னேன். ஸோ சில பாட்டை இப்படிலாம் பண்ணுவாங்க ஜாலியாக.
அடுத்த பாட்டும் முகேஷ் தப்பா பாடும். ఏమి తప్పుకుంటారో. ஸோ இது தெலுங்கு ஓகே, மலையாளமே. ஸோ இதில் மலையாளத்தில் இப்போ நீங்கள் கன்னடத்தில் பாடி காமிச்சிங்க, தெலுங்கில் பாடி காமிச்சிங்க, ஏதாவது ஒரு பாட்டு மலையாளத்தில் ஒரு லைன். அந்த மாதிரி நம்ம ரெக்கார்டிங் வந்து சென்னை சில்க்ஸ்க்காக ஒரு ஆட் பண்ணேன், ஆட் ஃபிலிம். அது வந்து பிரேம நிண்டின ரோஷிதி நல்ல சம்சாரிக்கின்னு ரோஷிதின்னு வரும். அந்த சம்சாரிக்கியன அதோன்னு ஒன்று வரும், சம்சாரிக்கியன ஏதோ ஒன்று வருது, சம்சாரிக்கின்னு 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 எந்த சம்சாரிக்கின்னு அந்த மாதிரி ஏதோ. அது அந்த லைனே தாண்டறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு எனக்கு. சம்சாரிக்கின்னு ஒரு லைன் தானே, அதை தாண்டறதுக்கு 2 மணி நேரம்னா இதுக்கே நீ இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்ட. அந்த அளவுக்கு கஷ்டம் அந்த லாங்குவேஜ் கஷ்டம். ஆமா. ஹிந்தியில் ஏதாவது வாய்ப்பு இருந்ததா முகேஷுங்கிற பேருக்காக? ஏதாவது ஹிந்தியில் அதே ஆட் பண்ண, ஆனால் நான் என்னால் பாட முடியலன்னு சொல்லிட்டேன். எனக்கு கச்சேரியில் ஏதாவது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஹிந்தி பாடகர்கள்? ஹிந்தி பாடகர்களா? என்னோட ஒரு முகமது அஸ்லாம்னு என்னோட ஃப்ரெண்ட் இருக்கார், பிளேபேக் சிங்கர். அஸ்லாம் சார். ஆமா, அவரோட லாங்குவேஜ் ஹிந்தி பிறந்தாய் அந்த பாட்டு தான். ஆமா, அவரே தான். அவரு என் பெண் என்று பொன்மகள் வந்தால் ரீமிக்ஸ் பாடிப்பாரு, எல்லாம் சூப்பரா பாடுவார். அதுவும் நீங்க இன்னும் சொல்ல போனா ஹிந்தி பாட்டுல அவர் பாடினா எனக்கு ஒரிஜினல் விட இவர் வெர்ஷன் ரொம்ப பிடிக்கும். என்ஜாய் பண்ணி பாடுவார். அந்த ஒரு லிரிக்ஸையும் எப்படி தமிழ் நம்ம தெரிஞ்சு அந்த வார்த்தைக்கு எப்படி ஜீவனோட பாடுவோமோ, அவர் ஹிந்தி அதை அந்த மாதிரி பாடும்போது நம்மளுக்கு மொழி புரியாது, ஆனால் அவர் பாடினா அதை ரசிக்கும், அவ்வளோ அழகாக பாடுவார். குறிப்பாக அந்த சிங்காரின்னு ஒரு பாட்டு பாடு, சிங்காரி கோயி தடுக்கே அப்படின்னு கிஷோர் சார் பாட்டு. அப்புறம் மேரே நேனா தானே நானா தரே தரே ரே ரா. இது எங்கேயோ ஒரு தமிழ் பாட்டு கேட்ட மாதிரி இருக்கு. இது தமிழ்ல கிடையாது. ஒரு ஜீவன் தான் ஒரே பாடல் ராகமா இருக்கலாம். இது சொல்றது போயாமல் இசைக்கின்றது. நீ இவ்வளவு நல்லா பண்ணா எனக்கு இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு இதை தவிர பல்லவி மட்டும் தான் பாடுவேன். சரணம் பாடுறதுக்கு ஹெல்ப்போட உங்களுக்கே தெரியும். ஆதவன் பத்தி ஒரு விஷயம் நான் சொல்றேன். நாங்கெல்லாம் யூஎஸ் ஒன்னா போயிருந்தோம். அது ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா, இவர் வந்து ஜனனி ஜனனி பாட்டு ராஜா சார் வாய்ஸ், இவர் எஸ்பிபி சார் வாய்ஸ், ராஜா சார் வாய்ஸ், மனோண்ணா வாய்ஸ், அதுக்கப்புறம் சிஎஸ் ஜெயராமன் சார் வாய்ஸ், எல்லார் வாய்ஸும் பாடுவார். இளையராஜா சார் வாய்ஸ் இவர் வந்து ஜனனி ஆரம்பிப்பார், சிவசக்தியா யுக்தோ யத்தின்னு ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறம் பாட்டு நாங்கள் ஒருத்தர், சரணம் ஒருத்தர், இப்படிலாம் நாங்கள் பாடுவோம். அந்த ஹம்மிங் வரும்போது மட்டும் நம்ம ஒருத்தர் மாற்றி பாடு, இவர் நீ பாடியா அப்படின்னுவார். இப்படி நாங்கள் பாடுவோம். ஆனால் இவர் பாடி அந்த நிகழ்ச்சியிலேருந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே இவர் தான் தொடங்குவார். அந்த கச்சேரி பெரிய ஹிட்டு. அது மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதுவா எனக்கு மறக்க முடியாது. அந்த பாட்டை விட இதழில் கதை எழுதும் ஆமா. ஆனா வந்து ஏன்னா இப்போ எனக்கு வந்து மியூசிக் தெரியாதவங்க அந்த இடத்த தவறா பாடக்கூடாது. அதை நான் மன்னிக்கவே மாட்டேன். அதை என்னையே நான் மன்னிக்க மாட்டேன். அது ஆடியன்ஸ் ரொம்ப, அதனாலதான் அந்த பாட்டை அது மாதிரி வித்தியாசமான பாட்டு. அதாவது எல்லாத்துக்கும் வந்து மியூசிக் டைரக்டருக்கு அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு முகேஷ் வந்து ஆலாப் அசிஸ்டன்ட். ஒன்று ஆடியன்ஸ்லாம் என்ன இது ஆலாப் அசிஸ்டன்ட் ஆப் என்ன அதை புரியல அப்படின்னு, அது வேற ஒன்றும் இல்லை, இப்போ பாருங்க அப்படின்னு நான் அந்த பாட்டை பாடுறேன். இதழில் கதை எழுதும் நேரம் இது, இன்பங்கள் அழைக்கிது மனதில். பாருங்க ஆடியன்ஸ் என்ன மாதிரி ஆயிருப்பாங்கன்னு. தம்பி இரு, இதழில் கதை கவுண்டமணி சார் மாதிரி இந்த மாதிரி பண்ணதுல ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சிரிச்சு ஆதவப்பா. அது மாதிரி சில ஸ்டேஜில் வித்தியாசமாக ஒன்றும் பண்ணுவாப்புல இவர் ஆதவனோட சேர்ந்தா. ஐயோ என்ன பயங்கரமாக வருவார் பாடும்போது. உள்ளத்தில் நல்ல பாட்டுக்கு பயங்கர சீர்காழி ஐயா. அந்த பாட்டு பாடும்போது ஏதாவது ஜாலியான, அதாவது ரொம்ப சீரியஸான ஒரு பாட்டு. உள்ளத்தினில் உள்ளம் வந்து பயங்கர ஒரு என்ன சொல்றது, ஆமாப்பா, அதுல காமெடியெல்லாம் நடந்திருக்கு. என்ன ஏதாவது ஒரு சம்பவம் எனக்கு ஷேர் பண்ண. நிறைய சில டைம் நான் காமெடியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி பாடுவேன். நான் என்ன பண்றதுன்னே தெரியாது. என்னடா இது, நம்ம எமோஷனலான பாட்டை சிரிக்கவும் கூடாது, என்ன பண்றதுன்னு. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை அமெரிக்காவில் பஃபலோவில் ஒரு ஷோ. அப்போ என்கிட்ட ஊருக்கு போனோடனே மக்கள், அந்த ப்ரோக்ராம் நடத்துகிறவங்க சொல்கிறாங்க, முகேஷ் இன்னைக்கு உங்கள் உள்ளத்தினில் உள்ளமுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு அப்படின்னு. அப்படியா அப்படின்னு நான் சந்தோஷமாக ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்னு, ஏதோ மக்கள்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு பார்த்தா நான் பாட போகிறேன்.
மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா அப்படின்னு பாடுறேன். ஒருத்தர் திடீர்னு கிருஷ்ணர் வேஷம் போட்டு இப்படி வந்து நிற்கிறாரு. ஐயோ எனக்கு அவரை பார்த்தவன் ஐயோ என்னடா இப்படி சிரிப்பு வேற வருதுன்னு. இன்னொருத்தர் என்னன்னா 2 அம்பு மாதிரி வச்சுக்கிட்டு அப்படின்றாரு. கர்ணன் அவர் சாகிற நிலைமையில இருக்காராம். அந்த அம்பு வச்சுட்டு இப்படி பண்றாரு. எனக்கு ஒன்றும் புரியல. என்னடா இது உள்ளத்தின் நல்லவனம் பாடும்போது நான் சோகமாகவும் பாடணும், அவங்களையும் பார்த்தேன்னா அவ்வளோதான். நான் அடுத்து என்ன பண்ணுறது, மக்கள் ஒரு பக்கம் சிரிக்கவும் செய்கிறாங்க, சரி பாட்டுலேயும் பாட்டு முடுக்கும் வராங்க, அவங்கள பார்த்தா சிரிக்கிறாங்க. இந்த மிக்சட் எமோஷன் நீங்கள் வேறு எந்த கட்சியிலையும் பார்த்துருக்க மாட்டீங்கல்ல? இல்லை, ஆனால் அந்த பாட்டு கேட்டப்பெல்லாம் வந்து பல பேர் கண்களையும் நான் பார்த்தேன். அவங்க என்ன கொண்டு வரணும்னு நினச்சிருப்பாங்கன்னா அந்த படத்தை கண்ணு முன்னாடி சீன் அப்படியே இருக்காங்க. இப்போ நான் அவங்களுக்கு அந்த ஆக்ஷன் பண்ணும்போது மக்களுக்கு சிரிப்பு வருது, எனக்கும் பார்க்க முடியல, சிரிப்பு வருது. ஸோ திடீர்னு அவங்க இப்படி ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி இதை தான் பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் அவங்க படத்தை சீனை கொண்டு வரணும்னு அவங்க நாடக நடிகர்கள் போல இருந்தாலுமே அது மக்களுக்கு சிரிப்பும் வருது இப்படி பண்ணும்போது. அது இப்படி வேற வளைஞ்ச மாதிரி நின்னார் அவர் கிருஷ்ணர் வேஷம் போட்டு. அது வேற எனக்கு என்ன பண்ணுறது, அப்படி ஒன்று நடந்ததா. ஒரு கச்சேரியில் இப்படின்னா இன்னொரு கச்சேரியில் பாடுறேன். பாட்டு முடிஞ்சோடனே ஒரு வயசானவர் தபலா வாசித்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்டிருக்காரான்னு கூட தெரியல. இந்த பாட்டை கேட்காதவங்க இருக்க முடியாது, அதுவும் வயசானவர் கேட்டிருப்பாரு. அவர் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது டும் 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 அந்த மாதிரி தான் வர சவுண்டு. அவரில் தபலா வாசிக்கிறாரு. தாய்க்கு நீ டக்கு 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 கிட்டாங்க கிட்டாக்கு கிட்டாங்கன்றாரு. எப்படி பாடுறது நான்? ஏன்னா பாட்டில் அந்த மாதிரி கிடையாது, இன்ஸ்ட்ருமெண்ட்டே அந்த மாதிரி வராது. அப்படிதான் அது வாசிச்சிருப்பாங்க கணசிங்காரி கஞ்சிராலாம். இவர் பாட்டில் ஸ்ட்ரைட்டா தாய்க்கு நீ டக்கிட்டாங்க தம்பிக்கு அண்ணன் வாசிச்சுட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி அந்த பாட்டை நீ பல்லவியை கூட விட்டாருப்பா, சரணத்தில் தபலா ஸ்ட்ரைட்டு வாசிக்கிறாரு. எனக்கு சொல்ல முடியல, அவர் சீனியராக இருப்பாரு. நம்ம போயிட்டு நான் இப்படி வாசிக்காதீங்க நான் பாட்டை பாடிட்டு எப்படி சொல்ல முடியும், எப்படி சொல்ல முடியல. அவர் பாட்டில் வாசிக்கிறார், 2 பாட்டு முழுக்க வாசிட்டாருப்பா. அப்படி என்னால் அந்த பாட்டுக்குள்ளே வந்து வெளியே போயிட்டேன் நான், அந்த ஃபீலே கொடுக்க முடியல என்னால். இவர் இப்படி வாசிச்சோன்னே அந்த மாதிரிலாம் இந்த பாட்டுக்கு சில பேர் காமெடி பண்ணி என்ன பாட விடாமலாம் பண்ணி ரொம்ப இதெல்லாம் நடக்கும் காமெடி. வேறு நம்ம ஸ்டேஜ் சிங்கிங் அதில் வரும். ஸ்டேஜ் சிங்கிங்கில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள், ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கும்போது சைடில் மியூசிக் பிளேயர்ஸ், நம்முடைய இசை கலைஞர்கள் பற்றி சொல்லுங்கள். இதெல்லாம் நிறைய நடக்கும். இப்போது ஒரு தடவை என்ன ஆச்சு, நான் வந்து கண்களால் கைசை பாடிட்டேன். அதுக்கப்புறம் திருட்டு பயில பாட்டு வரைக்கும் பாடிட்டேன் படங்களில். அப்போது நான் வந்து நாகர்கோயிலில் ஒரு நிகழ்ச்சி, நானும் ஷியாமும் போகிறோம். சின்ன திரை நடிகர் ஷியாம் தெரியல, மாமா மாப்பிள்ளை கூட பாடுவார். நாங்கள் 2 பேரும் பாடுறோம். பாட போகும்போது அன்னைக்கு கட்சி ஷியாம் எப்படின்னா இப்படி நீ இருந்தாலும் மனம் இருந்தாலும் நான் எப்படி சிரிச்சுட்டே இருப்பேனோ அந்த மாதிரி தான் ஷியாமும். அவனும் ஏதாவது சொல்லி சிரிக்க வச்சிருவான். அதில் எனக்கு சிரிச்சா ஸ்ட்ரெயின் ஆகிடும், நான் ரொம்ப வேற சத்தமாக சிரித்து ஸ்ட்ரெயின் பண்ணிப்பேன். அப்போ ஒரு கச்சேரி நாகர்கோயிலில் நடக்குது. அந்த கச்சேரியில் பார்த்தேன், அன்றைக்கி பார்த்து ஆடியோ சூப்பராக இருக்குது. அப்போ சந்திரமுகி வந்த டைம். அப்போ நான் வந்து ராஜகீதம் வெற்றி அடைஞ்ச போது ரகுமான் சார்கிட்ட பாடி திருட்டு பயில படம் வரைக்கும் பாடினதுனால அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க, சின்னத்திரை மூலமாக இன்றைக்கி ராஜகீதம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக இங்கே பின்னணி பாடகராக அறிமுகமாக இருக்கும் பின்னணி பாடகர் முகேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அப்படின்னு. முதல் பாட்டு என்ன பாடுறாரு, மருதமலை மாமணி முருகையா பாட போகிறாருன்னு. நான் மேடைக்கு போகிறேன். மைக் எடுத்தோடனே எனக்கு அன்றைக்கி சிரிப்பு ஸ்ட்ரெயின் காமிச்சு ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலைன்னு ஷியாம் ஃப்ரண்ட்ல வேற உட்காந்துருக்கான். பார்த்து பாட்டு சிரிக்கிறான். ஐயோ இந்த வாய்ஸ்ல ஒரு எடுத்த கோடியிலேயே அவ்வளோ பிசுறு அவன் சிரிக்கிறான். அது காரணமா அவன் தான் சிரிக்க வச்சு ஸ்ட்ரெயின் பண்ண மாட்டான். இப்படி பண்ணோன்னா நான் கீழே போகிறேன். என்னை வந்து ஷியாம் வந்து சொல்கிறான், முன்னெல்லாம் ஒரு பிளேபேக் சிங்கர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க பாரு, இன்னும் போனவொடனே ஃபஸ்ட்டு பாட்டு தப்பு பிசுறு அடிக்கிற, என்னடா நீ எல்லாம் பிளேபேக் சிங்கரு, ஒழுங்காக பாட வரல உனக்கு அப்படின்னு. எனக்கு ஆமாம் இல்லை நம்ம ஒழுங்காக தானே பாடணும், இப்படி ஆயிடுச்சுன்னு அப்செட் ஆக்கி விட்டான். அப்படி இப்படி உட்காந்துருக்கேன் நான், என்னடா இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு. அடுத்தது அவர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக சின்ன திரை சீரியல்னாலே இன்றைக்கி இவர் இல்லாமல் இல்லை. அதுவும் ஆடுகிறான் கண்ணன் கோலங்கள்னால பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவரை. அதுவும் பைக்கெல்லாம் படுத்துக்கிட்டே ஓட்டினார் அப்படிலாம் பயங்கர பில்டப் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ என்கிட்ட சொல்லிட்டு போகிறேன், நான் இப்படி உட்காந்துருக்கேன், இப்போ நான் போய் பாடுறேன் பார், நீ காலி ஆகிடுவேன், நீ இப்போ நான் மேடையில் போய் என்ன கலக்கிறேன் பார் அப்படின்னு. சரி ஓகே என்ன பண்ணுறது, நம்ம நேரம் இன்றைக்கி இப்படி ஆகிடுச்சு, அப்படி இப்படி இப்படி உட்காந்துருக்கேன். அவன் போகிறான் மைக் எடுக்கிறான். அப்போ
சந்திரமுகி தேவுடா தேவுடா பாட்டு பாடுறான். அப்போ அரே 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 அப்படி ரிதம் போகுது. தேவுடா தேவுடா நான் ஒரு பீசர் தான் விட்டேன். அவர் தேவுடா தேவுடா அவன் அடிச்சுட்டு என்ன தேவுடா தேவுடா திரும்பிட்டா என்னை பார்த்து சிரிப்பிட்டா. நான் அது வரைக்கும் ரொம்ப மூட் அவுட் ஆகி இவன் இப்படி சொல்லிட்டானே அசிங்கப்படுத்திட்டானே என்ன அப்படின்னு நான் இப்படி எடுக்கிறது, இவன் இப்படி பண்ணோன்னு சிரிச்சு நான் ஓடுறேன் ஸ்டேஜ் பின்னாடி. கண்ட்ரோல் பண்ண முடியல. இவன் பாட்டு இப்படி வேற பண்றான். இப்படி ஐயோ இவனை கலாச்சிட்டு வந்து நம்ம பாடினா நம்ம இவ்வளோ கேவலம் பாடி அசிங்கமாயிடுச்சு அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஆகி